முன்னாடிலாம் ஈவினிங் ஆனாலே ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிவிடுவேன். சுண்டல் பண்ணுவேன், இல்லாட்டி கேசரி பண்ணுவேன், பாயாசம், அப்புறம் வந்து போளி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பேன். போண்டாலாம் அடிக்கடி பண்ணுவேன். இப்போலாம் எதுவுமே செய்கிறதில்ல. சரி ரொம்ப நாளாகவே இந்த போண்டா இனிப்பு போண்டா சாப்பிடணும்னு ஒரே கிரேவிங்காகவே இருந்துச்சு. சரி கருப்பட்டி இருக்கே அதை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டியை வந்து காலையிலேயே நான் வந்து தண்ணியில் ஊற போட்டுட்டேன். ஒரு 4 கருப்பட்டி எடுத்து அப்படி ஊற போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இடிக்க தேவையில்ல. அதனால் அதை நல்லா அதில் ஊறி நல்லா கரைஞ்சிரும் அந்த கருப்பட்டி. அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, ஒரு 1/2 கப் மைதா மாவு, ஒரு 4 ஸ்பூன் போல் ரவை, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கருப்பட்டி அந்த பாகு இருக்குல்லையே அது இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பெனஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான மாவு பதமாக வேணும். நம்ம எண்ணெயில் போடும்போது அப்படி கிள்ளி எடுத்தோன்னா அந்த மாவு வந்து அப்படி விழணும். அந்த மாதிரி ஒரு வாழைப்பழம் மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். என்கிட்ட அது கிடையாது. இது சுட சுட சாப்பிட்டோன்னா 10-15 கணக்கே இல்லாமல் உள்ள போய்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.